ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒண்டர் மேன் இந்த சீரீஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸோட ரிலீஸ் டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒண்டர் மேனா இப்படின்னு ஒரு சீரீஸ் வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், இது வந்து ஒண்டர் மேன் ஒரு சீரீஸ் வருது. அதுவும் பார்த்திங்கன்னா நம்மளோட மார்வல் அவங்க தான் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ மார்வல் வந்து பார்த்திங்கன்னா எண்ட் கேம் வரைக்கும் நல்லா இருந்தாங்க. எண்ட் கேமுக்கு அப்புறம் ஸ்பைடர் மேன் ஃபேர் ஃப்ரம் ஹோம்லாம் வந்தது. ஃபேர் ஃப்ரம் ஹோம் நோயம்லாம் வந்தது. ஸ்பைடர் மேன் தவிர எனக்கு தெரிஞ்சு பெருசாக வேறு எந்த படமும் ஓடலை. எல்லாமே ஃப்ளாப்பு தான். அதுக்கப்புறம் கடைசியாக வந்து ஃபென்டாஸ்டிக் ஃபோர் கொஞ்சம் ஆவரேஜாக போச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து தண்டர் போல்ட்ஸ். ஸோ அது 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 வரைக்கும் மார்வல் பண்ண குவாலிட்டி வந்து ஸோ அதுக்கப்புறம் வந்த ப்ராஜெக்ட்ஸ் எதுவுமே தெரில. அப்பப்போ 1 2 ப்ராஜெக்ட்ஸில் மட்டும் நல்லா பண்ணியிருந்தாங்க. எக்ஸாம்பிள் லோக்கி சொல்லலாம், மூன் நைட் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி சீரீஸில் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் ஒண்டர் மேன் இதுக்கெல்லாம் ஒரு சீரீஸ் தேவையான்னு எனக்கு கேட்டிங்கன்னா தேவையில்லாத ஆணி தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்படி ஒரு சீரீஸ் வருதுன்னு யாருக்குமே தெரியாது. மார்வல் ஃபேன்ஸுக்கே கூட தெரியாது. இது யாருமே பெருசாக கண்டுக்கலை இந்த சீரீஸு. ஸோ இந்த சீரீஸோட ஸ்டோரி என்னென்னு வந்து கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பர் ஹீரோ, அவர் நிறைய பவர்ஸ்லாம் இருக்குது. அவர் வந்து அந்த யூனிவர்ஸில் மூவியில் ஹீரோவாக நடிக்கிறார். ஸோ இதுதான் ஸ்டோரி. ஸோ இந்த சீரீஸோட ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாக இம்ப்ரெசிவாக தெரியல. கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது. ஸோ அந்தளவு ஓடாது. ஸோ இது வந்து அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் மொத்தமாக 8 எபிசோட்ஸ் இருக்குது. மார்வல் எப்பவுமே பார்த்தீங்கன்னா வீக்லி 1 எபிசோட் அப்படி தான் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. பட் இந்த சீரீஸை வந்து அவங்களும் நிறைய ப்ரமோஷன்லாம் பண்ணி பார்த்தாங்க. ஆனால் பெருசாக எதுவும் வேலைக்கு ஆகாததுனால அது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக மொத்த 8 எபிசோட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டிஸ்னி ப்ளஸில் வந்து ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து டிஸ்னி ப்ளஸ், நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டாரில் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஜனவரி 28 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் 8 எபிசோட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க. ஸோ இந்த சீரீஸ் வந்து கம்பல்சரி பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வேணாம். ஏன்னா வந்து மார்வலே வந்து பார்த்திங்கன்னா சீக்ரெட் வார்ஸ் அப்படின்னு ஒரு மூவி வந்து டிசம்பர் மந்த் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதிலே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ரீபூட் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து டீலில் விட்ருவாங்க, பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு இதை வந்து பெருசாக ஃபாலோ பண்ணணுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த சீரீஸ் பார்க்கணுன்னு எதாவது ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். என்ன கேட்டிங்கன்னா நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ இப்படி ஒரு சீரீஸ் வருதுன்னு யாருக்குமே தெரியல. ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஹைநாட் அப்படி ஒரு சீரீஸ் வந்ததில்ல, அது வந்தது பெருசாக யாருக்கும் தெரியாது. ஸோ அதோட மொக்கையாக தான் இருக்குது இந்த சீரீஸோட வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து. ஸோ இந்த சீரீஸ் வந்து எடுத்துட்டாங்க, சரி ரிலீஸ் பண்ணணுமே அப்படின்ற பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆல்ரெடி லாஸ்ட் இயரே இந்த சீரீஸ் வந்து ரிலீஸ் ஆக வேண்டியது. பட் லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆகாமல் தள்ளி போட்டு, ஸோ இந்த வருஷோட மார்வலோட முதல் ப்ராஜெக்ட் வந்து இந்த ஒண்டர் மேன் தான். ஸோ ஃபஸ்ட் ப்ராஜெக்டே இப்படி ஒரு ரிலீஸ் பண்ணுமான்னு தோணுது. ஸோ இந்த ட்ரெய்லர்லாம் கூட வந்து பாருங்களேன், கொஞ்சம் முக்கியம் தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு பெருசாக இம்ப்ரெசிவாக இருக்குது. ஸோ இது வந்து சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து ஜியோ ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரீம் ஆகிடும். மோஸ்ட்லி நாளைக்கு மார்னிங்கே ஸ்ட்ரீம் ஆகிடும், இல்லைனா மதியானம் ஒரு 12:30 அந்த டைமில் வந்து ஸ்ட்ரீம் ஆகிடும். ஸோ தமிழ் டப்பில் வருமானு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை. ஸோ தமிழ் டப்பிங் வரத இருந்துச்சுன்னா ட்ரெய்லரும் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வரைக்கும் ட்ரெய்லர், டீசர் அந்த மாதிரி எதுவுமே ரிலீஸ் பண்ணல. ஸோ இது தமிழ் டப்பில் வர வாய்ப்பு இல்லை. ஸோ இங்கிலீஷில் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பார்க்க ஐடியா இருந்துச்சுன்னா பாருங்கள். என்னைய பார்ப்பீங்களான்னு நான் பார்ப்பேனான்னு கேட்டிங்கன்னா நான் கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ நான் பார்த்தேன்னா என் ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதே மாதிரி இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.